நெக்ஸ்ட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் சொல்கிறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2005 சஜஸ்ட் பண்ண ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் பை IUPAC 2005 அதை தான் யூஸ் பண்ணி நேம் சொல்கிறோம். சரி, இது எப்படி, இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, தி கேட்டையான் இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட். And then the anion. ஸோ இதுக்கு நேம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேட்டையானுக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் ஆனியானுக்கு நேம் சொல்லணும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சோடியம் குளோரைட். இதில் Na+ வந்து கேட்டையான், Cl- வந்து ஆனியான். ஸோ நேம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? சோடியம் குளோரைடு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையான் வந்து சிம்பிள் அயனாகவும் இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் அயனாகவும் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஸோ எது கேட்டையானோ அதுக்கு தான் நேம் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் ஆனியானுக்கு நேம் சொல்லணும். ஸோ அப்போ இதில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி அயான் which may be or which can be simple or complex. ஸோ அந்த அயன் சிம்பிள் அயனாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் அயனாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு. K4FeCN6. ஸோ இதில் சிம்பிள் அயான் தான் கேட்டையான். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுறோம், அதாவது பொட்டாசியம். K+ இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட், ஏன்னா அதுதான் பாசிட்டிவ்லி சார்ஜ். அண்ட் தென் FeCN6 4-. இதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இதில் காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுறோம். Cu is named first. And then சல்ஃபேட் அயான். ஸோ கடைசியாக சல்ஃபேட் அயனுக்கு நேம் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ரூல் ஃபர்ஸ்ட் ரூலில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கேட்டையானுக்கு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும், அது காம்ப்ளெக்ஸ் அயனாக இருக்கலாம் அல்லது சிம்பிள் அயனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆனியானுக்கு நேம் சொல்கிறோம். சிம்பிள் அயனுக்கு நேம்ஸ் எப்படி இருக்குன்னா அயோனிக் காம்பவுண்ட்ஸில் அந்த சிம்பிள் அயான்ஸுக்கு என்ன பேர் வருதோ அதே பேர் தான் வரும். தி சிம்பிள் அயான்ஸ் have the same name as in ionic compounds. ஸோ அயோனிக் காம்பவுண்ட்ஸில் சிம்பிள் அயனுக்கு என்ன நேம் வருதோ அது அப்படியே நாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளை பாருங்கள். ஸோ Na+ சிம்பிள் அயனா அதை சோடியம்னு தான் சொல்ல போகிறோம். அதே மாதிரி K+ பொட்டாசியம், Cu+2 காப்பர், Cl- அயனை குளோரைடுன்னு தான் சொல்கிறோம். NO3- நைட்ரேட் அண்ட் SO4- சல்ஃபேட். ஸோ இந்த சிம்பிள் அயன்ஸுக்கு அதே நேம் தான் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ சிம்பிள் அயனுக்கு நேம் வந்து அயனிக் காம்பவுண்டில் இருக்கிற மாதிரியே சொல்லிக்கிறோம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு எப்படி நேம் சொல்கிறோன்னு பாருங்கள். ஸோ காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு எப்படி நேம் கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு அதில் லிகான்ஸ் இருக்கும், அந்த லிகான்ஸுக்கு நேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டத்துக்கு நேம் சொல்லணும்.
while naming complex ions, the ligands are named first, followed by central metal atom or ion. ஸோ காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு நேம் சொல்லும்போது லிகான்ஸுக்கு ஃபஸ்ட்டு நேம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லை அயனுக்கு நேம் சொல்லணும். சப்போஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் அயனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க. when the complex ion has different ligands, they are named in the alphabetical order. ஸோ அந்த லிகான்ஸை வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நேம் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான் பாருங்கள். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நேம் சொல்லும்போது அதில் எது கேட்டையானோ பாசிட்டிவ் வேணும் அதுக்கு நேம் ஃபர்ஸ்ட் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஏனையானுக்கு நேம் சொல்கிறோம். அந்த கேட்டையான் சிம்பிள் அயனாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் அயனாகவும் இருக்கலாம். அடுத்தது இந்த சிம்பிள் அயனுக்கு நேம் எப்படி சொல்கிறீங்க? அயோனிக் காம்பவுண்ட்ஸில் சிம்பிள் அயனுக்கு என்ன பேரோ அதே பேர் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் வர சிம்பிள் அயனுக்கு பேர் சொல்கிறீங்க, முடிஞ்சது. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு எப்படி நேம் சொல்கிறது? காம்ப்ளெக்ஸ் அயனில் இருக்கக்கூடிய லிகாண்டுக்கு ஃபஸ்ட்டு நேம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லது அயனுக்கு நேம் சொல்கிறோம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லிகான்ஸை வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் நேம் சொல்லணும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு நேம் சொல்லும்போது லிகாண்டுக்கு ஃபஸ்ட்டு நேம் சொல்லணும்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ லிகான்ஸுக்கு எப்படி நேம் சொல்லலான்னு பாருங்கள். நேமிங் லிகான்ஸ். இப்போ இந்த லிகான் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் லிகாண்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து சஃபிக்ஸ் ஓ வரும். அதுவே பாசிட்டிவ் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு சஃபிக்ஸ் ஐயூஎம் வரும். நியூட்ரல் லிகாண்டுக்கு மாலிகுல் நேம்ஸ் தான் வரும், பட் ஒரு சில நியூட்ரல் லிகான்ஸ் மட்டும் ஸ்பெஷல் நேம் இருக்கும், அதை இப்போ பார்ப்போம். அப்போ லிகான்ஸ் எப்படி நேம் சொல்கிறது? நெகட்டிவ் ligands have the suffix O. So negative ligands oda name O nu mudiyum, and the positive ligands have the suffix IUM while naming. ஸோ பேர் சொல்லும்போது நெகட்டிவ் லிகான்ஸுக்கு சஃபிக்ஸ் ஓ வரும், பாசிட்டிவ் லிகான்ஸுக்கு சஃபிக்ஸ் ஐயூஎம் வரும். நியூட்ரல் லிகான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட மாலிகுல்ஸோட நேம் தான் வச்சுருக்கோம். நியூட்ரல் லிகான்ஸ் have the molecular names with few exceptions. ஒரு சில நியூட்ரல் லிகான்ஸுக்கு மட்டும் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். இப்போ வாட்டருக்கு வந்து லிகாண்டாக இருக்கும்போது அதோட பேர் அக்குவா. அம்மோனியா லிகாண்டாக வந்துச்சுன்னா அதோட நேம் அமைன். நைட்ரிக் ஆக்சைடு லிகாண்டாக வந்துச்சுன்னா நைட்ரோசைல். கார்பன் மோனாக்சைடு லிகாண்டாக வந்துச்சுன்னா
கார்பனைல். இதே மாதிரி பாசிட்டிவ் லிகாண்ட் பாருங்கள், நேம் என்ன முடியும்னு சொல்லியிருக்கோம், ஐயுஎம். ஸோ NO ப்ளஸ் நைட்ரோசோனியம், NO2 ப்ளஸ் நைட்ரோனியம், இது வந்து NH2 பாண்ட் NH2 ஹைட்ரஜன், NH2 பாண்ட் NH3 plus is ஹைட்ரஜனியம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் லிகான்ஸோட நேம். நெகட்டிவ் லிகான்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஓன்னு முடியும், அது நம்ம பின்னாடி ஒரு டேபிளர் காலத்தில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்பிடென்டேட் லிகான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மோனோடென்டேட் லிகான், மோனோடென்டேட் லிகான். இது ஒரு மோனோடென்டேட்னா ஒரே ஒரு பாண்ட் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும் மெட்டல் அயான் கூட. ஒரு லிகான் ஒரு மெட்டல் அயான் கூட ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். A monodentate ligand which has 2 donor atoms. இதில் 2 டோனார் ஆட்டம் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு டோனார் ஆட்டத்தை வச்சு மட்டும்தான் மெட்டல் அயான் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். A monodentate ligand which has 2 donor atoms is called, அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 2 different donor atoms. So it's called ambidentate ligand. ஸோ இது மோனோடென்டேட்னு சொல்கிறதுலேயே தெரிஞ்சு போச்சு, அது ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும் மெட்டல் அயன் கூட. பட் அதில் பார்த்தீங்கன்னா 2 different டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும். 2 டோனார் ஆட்டம்ஸ் வச்சுமே பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ இட் ஃபார்ம்ஸ் கோஆர்டினேஷன் பாண்ட் வித் central metal atom or ion using one donor atom, using any one donor atom. ஸோ இதில் வந்து 2 டோனார் ஆட்டம் இருந்தாலும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் பாண்டை மெட்டல் அயன் கூட ஏதாவது ஒரு டோனார் ஆட்டம் யூஸ் பண்ணி மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மோனோடென்டேட் லிகான்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா கப்பாங்கிற டேம் யூஸ் பண்ணி, a term கப்பா, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கப்பா இஸ் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ். ஸோ நைட்ரோ லிகான், இதை பார்த்தீங்கன்னா நைட்ரோ கப்பா ஆக்சிஜன் போட்டால் ஆக்சிஜன் மூலமாக மெட்டல் அயன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். நைட்ரோ கப்பா என்னு போட்டால் தி சேம் லிகாண்ட் இஸ் அட்டாச் டு மெட்டல் அயன் த்ரூ நைட்ரஜன். அதே மாதிரி தயோசைனேட்டோ, தயோசைனேட்டோ கப்பா எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா சல்ஃபர் மூலமாக அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். தயோசைனேட்டோ கப்பா என்னு போட்டிங்கன்னா நைட்ரஜன் மூலமாக அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த லிகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும், ஆக்சிஜனும் டொனேட் பண்ணும். பட்டு ஏதாவது ஒரு ஆட்டம் தான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்படிங்கும்போது இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், ஆம்பிடென்டேட் லிகான்ஸ். ஸோ அடுத்தது பாருங்கள்,
ஒரு பர்டிகுலர் லிகாண்ட் வந்து மோர் தென் ஒன்ஸ் வருதுன்னு வைங்க, அதோட நம்பரை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு கிரீக் ப்ரிஃபிக்ஸஸ் டை, ட்ரை, டெட்ரா அந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். when a particular type of ligand comes more than once, ஒரு தாட்டிக்கு மேலே வந்துருச்சுன்னா its number is, அதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா indicated by the Greek prefixes. ஸோ முன்னாடி Greek prefixes போடுவோம். என்ன 2 டைம்ஸ்க்கு டை, 3 டைம் வந்துச்சுன்னா ட்ரை, 4 வந்தால் டெட்ரா, 5 வந்தால் பென்டா, 6 வந்தால் ஹெக்ஸா எக்ஸட்ரா. ஸோ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லிகாண்ட் வந்து மோர் தென் ஒன்ஸ் ஒரு தாட்டிக்கு மேலே வந்துச்சுன்னா அதோட நம்பரை டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸாங்கிற கிரீக் ப்ரிஃபிக்ஸஸ் போடுவோம். சப்போஸ் ஆல்ரெடி அந்த லிகாண்ட் நேமில் கிரீக் ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி கிரீக் ப்ரிஃபிக்ஸஸை யூஸ் பண்ணுவோம். when the ligand itself na the ligandோட நேம், the ligand itself has the Greek prefix in its name. அந்த ligand அதோட நேம்லேயே Greek prefixes இருந்துச்சுன்னா the alternate prefixes bis, tris, tetrachis, pentachis, hexachis etc. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், are used to indicate their number. ஸோ ஒரு லிகாண்ட் எத்தனை டைம் வருதோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸாங்கிற கிரீக் ப்ரிஃபிக்ஸஸை யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் அந்த லிகாண்டோட நேம்லேயே இந்த கிரீக் ப்ரிஃபிக்ஸஸ் இருந்துச்சுன்னா பை டை அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிஸ், ட்ரைங்கிறதுக்கு பதிலாக ட்ரிஸ், டெட்ராங்கிறதுக்கு டெட்ராகிஸ், அதே மாதிரி பென்டாக்கு பென்டாகிஸ், அப்படி ஆல்டர்னேட்ஸ் ப்ரிஃபிக்ஸஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேபிளில் நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்டு நியூட்ரல் லிகாண்ட்ஸோட நேம்ஸை பார்க்கலாம். பிஆர் மைனஸ் சிம்பிளாக என்ன வந்துச்சுன்னா நமக்கு தெரியாதோட பேர் புரோமைடு. ஸோ இந்த இ எடுத்துகிட்டு ஓங்கிற சஃபிக்ஸை கொடுத்து லிகாண்டாக வரும்போது பேர் கொடுப்போம் புரோமிடோ. இதே முன்னாடி பழைய நாமன் கிளேச்சரில் பார்த்தீங்கன்னா ஐடிஇ, ஐடிஇ ரெண்டு எடுத்துகிட்டு ஓங்கிற சஃபிக்ஸை மட்டும் கொடுப்போம். அப்போ பழைய நாமன் கிளேச்சரில் இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோமோ. ஸோ இது புரோமிடோ. அதே மாதிரி குளோரைடுக்கு குளோரிடோ, ஃப்ளூரைடுக்கு ஃப்ளோரிடோ, சயனைடு சயனிடோ, ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சிடோ. பழைய நேம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சோன்னு இருந்திருக்கும். கார்பனேட் இ எடுத்துகிட்டு ஓ போடுறீங்க, கார்பனேட்டோ. நைட்ரேட் நைட்ரேட்டோ. நைட்ரைட் ஐடிஇ எடுத்துகிட்டு பழைய நேம் பார்த்தீங்கன்னா NO2 மைனஸ் ஓல்டு நேம், லிகாண்டா வரும்போது நைட்ரோன்னு இருக்கும். பட் இப்போ வந்து ஜஸ்ட் அந்த லாஸ்ட் லெட்டர் இ எடுத்துகிட்டு இங்கே ஓ போடுறோம். நமக்கு தெரியும் இது வந்து ஆம்பிடென்டேட் லிகான். ஸோ நைட்ரைட்டோ கப்பா என், நைட்ரைட்டோ கப்பா ஆக்சிஜன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது மாதிரி சல்ஃபேட்டுக்கு சல்ஃபேட்டோ, சல்ஃபைடுக்கு சல்ஃபிடோ, ஆக்சிலேட்டுக்கு ஆக்சிலேட்டோ. எத்திலின் டையமின் அது ஈத்தேன் 1,2 டையமின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், 2 கார்பன்னா ஈத்தேன். 6 ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் ஒவ்வொரு கார்பன் கூட சேர்ந்துருந்தா ஈத்தேன். இந்த ஈத்தேனில் 2 சைடு ஒரு ஹைட்ரஜன் எடுத்துருங்க, 2 NH2 குரூப்பை சேர்த்துட்டிங்கன்னா ஈத்தேன் 1,2 டையமின். அது மாதிரி EDTA எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட், இதுக்கு IUPAC நேம்.
ஸோ பாருங்கள், இது வந்து ஈத்தேன். இந்த ஈத்தேனில் இதுதான் ஈத்தேன். இதில் 2 பாண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒவ்வொரு பாண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா ஐல். ஸோ டை ஐல். ஸோ 1ஆம் கார்பன் ஒரு ஐல், 2ஆம் கார்பன் ஒரு ஐல். ஸோ டை ஐல். சி ட்ரிபிள் பாண்டை என்னன்னு சொல்லுவோம்னா நைட்ரைல். ஸோ இதை நம்ம N பாண்ட் சி, N பாண்ட் சி, N பாண்ட் சின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனஸ் கூட 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பன் 1 2 3. ஸோ அதை நைட்ரைலோன்னு வச்சுக்கலாம். ஸோ டை ஐல் ஒரு நைட்ரைலோ, இது ஒரு நைட்ரைலோ. இப்போ டோட்டலாக 2 டை நைட்ரைலோ. ஸோ டை நைட்ரைலோ. இந்த அஸ்டேட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கும். நைட்ரஜன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் கார்பன் கூட. ஸோ அதனால் இதுக்கு 2, இது 2 ப்ரைம், இது 2 டபுள் ப்ரைம், இது 2 ட்ரிபிள் ப்ரைம். ஸோ டெட்ராஸ்டேட்டோ. ஈத்தேன் 1,2 டைஐல் டை நைட்ரைலோ டெட்ரா அசிட்டேட்டோ. இதுதான் இதோட ஐயூபிஏசி நேம். நெக்ஸ்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன், அதாவது ட்ரைஃபினைல் பாஸ்பைன் அதே நேம் தான் வருது. பிரிடினுக்கு பிரிடினே தான். ஸோ இதுதான் நம்ம சம் இம்பார்ட்டண்ட் லிகான்ஸுக்கான நேம்ஸ், ஐயூபிஏசி நேம்ஸ். லிகான்ஸாக வரும்போது கொடுக்கக்கூடிய ஐயூபிஏசி நேம்ஸ். பாசிட்டிவ் லிகான்ஸு ஏற்கனவே ஒரு சிலது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். லிகாண்டுக்கு நேம் எப்படின்னு பார்த்தோம். நேம் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் அண்டு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா the name of the central metal atom or ion ends with 8. ஸோ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நேம் 8ன்னு முடியும். அதாவது அங்கே சஃபிக்ஸ் 8ன்னு சேர்த்துவோம். கேட்டயானிக் என்ற நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டயானிக் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸில் எலிமெண்டல் நேமே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எலிமெண்ட் நேம் இஸ் யூஸ்டு. ஸோ அந்த எலிமெண்ட் என்னவோ அதோட பேர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேட்டயானிக் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸில். ஸோ ரெண்டுலேயுமே என்ன பண்ணுவோன்னா இம்மிடியேட்டாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டலை ஒரு பேரந்திசிஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். தி ஆக்சிடேஷன் state of central metal atom is immediately written at the end of the நேம் ஆஃப் தி மெட்டல். ஸோ அந்த மெட்டல் நேம் முடியும் போது அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இம்மிடியேட்டாக எழுதிடும் இன் பேரந்திஸ். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடணும். ஸோ இதுதான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ்க்கு நேம் சொல்கிறதுக்கான ரூல்ஸ். சரி, இதில் அடிஷ்னலாக இன்னும் 2 ரூல் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து யாருக்கெல்லாம்னா இந்த நீட் ஐஐடி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அடிஷ்னல் பாயிண்ட் 1 பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் லிகான்ஸ்.
ஸோ ரெண்டு மெட்டல் அயனை ஒரு லிகாண்ட் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பிரிட்ஜிங் லிகாண்ட். பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா மியூங்கிற லெட்டரை போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு கோபால்ட் ஆட்டத்தை NH2 லிகாண்டு பிரிட்ஜ் பண்ணுது, NO2 லிகாண்டு பிரிட்ஜ் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸ். எப்பவுமே ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு பேர் சொல்லும்போது பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி நேம் சொல்கிறோன்னு பார்க்கலாம். இங்கே வெளியே என்ன அயன் இருக்குன்னு பாருங்கள், NO3 மைனஸ் அயன் எவ்வளோ டைம்ஸ் வருது, 4 டைம்ஸ். அப்போ டோட்டலாக இது எவ்வளோ சார்ஜ், 4 × -1 -4 சார்ஜ். அப்போ இங்கே காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே +4 சார்ஜ் வரணும். இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாம். இங்கே அமைன் லிகாண்ட் எத்தனை இருக்குது, 8. 8 × இது நியூட்ரல் லிகாண்டுங்கிறதுனால அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 ப்ளஸ் 2 கோபால்ட் இருக்குது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அதனால் 2xன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் NH2 வந்து ஒரு நெகட்டிவ் லிகாண்ட், அதுக்கு சார்ஜ் -1 அமிடோ, ப்ளஸ் அதே மாதிரி NO2 -1 சார்ஜ் இருக்கக்கூடிய லிகாண்ட், அது ஒரு டைம் தான் வருது. ஈக்குவல் டு மேலே என்ன சார்ஜ், +4. ஸோ அப்போ 2x -1 -1 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 2x என்னன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6, x வந்து 3. என்ன மீனிங், கோபால்ட் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு நேம் எப்படி சொல்லணும்னா, இந்த NH2- லிகாண்டாக வந்துச்சுன்னா NH2க்கு பேர் அமைடு, NH2- பேர் அமைடு. இப்போ லிகாண்டா வந்து என்ன பண்ணுவோம், இந்த E எடுத்துகிட்டு ஓ சேர்த்துவோம், அமிடோ. ஸோ இது வந்து நைட்ரைட்டோ. ஆல்ஃபாபெட்டிக்காக நேம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு அமிடோ தான் வரும். மியூ அமிடோ, அடுத்த ஒரு ஹைஃபன் போட்டு மியூ நைட்ரைட்டோ, மியூ அமிடோ மியூ நைட்ரைட்டோ. ஸோ எவ்வளோ டைம் உங்களுக்கு அமைன் வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ டைம் வருது. இதில் இன்னொரு பாயிண்ட்டு பாருங்கள், நீங்கள் இந்த நைட்ரைட்டை இது மூலம் அட்டாச்சாக இருக்குது, நைட்ரஜன் மூலமாக. ஸோ கப்பா N போட்டுக்கிட்டு எத்தனை அமைன் வருது, 8 அமைன்ஸ். 8 அமைன்ஸுக்கு என்ன, இது கண்டினியூஸாக எழுதணும். ஸோ இங்கே கீழே எழுதுகிறேன், பட் நீங்கள் எழுதும்போது கண்டினியூஸாக எழுதணும். ஆக்டா அமைன், ஆக்டா அமைன். எத்தனை கோபால்ட்டு, 2 கோபால்ட். ஸோ டைகோபால்ட், கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3. ஸோ மெட்டல் அயனோட பேர் முடியும் போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை போட்டணும், டைகோபால்ட் 3. அவ்வளோதான், இந்த கோஆர்டினேஷன்ஸ் பேருக்கு நேம் சொல்லியாச்சு. வெளியே இருக்கக்கூடிய அயன் சிம்பிள் அயன், அதோட நம்பரை பற்றி கவலைப்படக்கூடாது, பேரை மட்டும்தான் சொல்லணும். என்ன, நைட்ரேட், ஒரு கேப் விட்டு எழுதணும். எப்பவுமே சிம்பிள் அயனோட நேமுக்கும் காம்ப்ளெக்ஸ் அயனோட நேமுக்கு இடையில தான் கேப்பை காட்டணும். காம்ப்ளெக்ஸ் அயனோட நேம் சொல்லும்போது இடையில கேப்பே இல்லாமல் எழுதிடணும். சரி, இதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் சிம்பிள் அயன் என்னன்னு பாருங்கள், இது வந்து 4. இது சிம்பிள் அயன் வந்து சல்ஃபேட். சல்ஃபேட்டுக்கு நமக்கு வேலன்ஸ் தெரியும், -2. ஸோ இங்கே எத்தனை சல்ஃபேட் இருக்குது, 2. அதனால் முன்னாடி 2 போட்டுருங்க. 2 × -2 -4. சிம்பிள் அயன் மேலே டோட்டலாக -4 சார்ஜ் வரனால இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே +4 இருக்கணும். ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிப்போம். அயனுக்கு வாட்டர் 8 இருக்குது. வாட்டர் வந்து நியூட்ரல் இருக்கான். ஸோ 8 × 0 +
2 Fe இருக்குது. ஸோ 2x. ஹைட்ராக்சிடோ 2 லிகாண்ட் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு -1 OH -1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 6 வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3. இங்கேயும் அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதோட IUPAC நேம் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்ஜிங் லிகாண்டுக்கு தான் சொல்லணும். ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் பிரிட்ஜிங் லிகாண்ட். அப்போ கிரீக் ப்ரிஃபிக்ஸ் டை நியூ ஹைட்ராக்சிடோ. இது பழைய நேம் வந்து ஹைட்ராக்சோன்னு சொல்லுவாங்க. எத்தனை அக்வா இருக்குது? ஆக்டா அக்வா. ஆக்டா அக்வா. டை அயான். ஏன் அயன்னு சொல்கிறோம்னா இது வந்து பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். டை அயான். அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்தது? 3. அவ்வளோதான். இந்த காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு நேம் சொல்லியாச்சு. வெளியே என்ன இருக்குது? சல்ஃபேட். சிம்பிள் அயன் என்ன நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் சொல்ல வேண்டாம், பேரை மட்டும் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு சல்ஃபேட். இதுதான் இதுக்கு இந்த பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸுக்கு நேம். அடுத்தது ரெண்டாவது அமீன் காம்ப்ளெக்ஸஸ். அமீன் காம்ப்ளெக்ஸஸுக்கு எப்படி நேம் சொல்கிறதுன்னு பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டும் எடுத்துக்கங்க. சரி, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள். மெட்டல் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியலன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் காப்பருக்கு. இது வந்து எத்தில் டையமின் 2 இருக்குது. சாரி, எத்திலமின் 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 0, ஏன்னா அது நியூட்ரல் லிகான். அடுத்து குளோரிடோ வந்து நெகட்டிவ் லிகான். ஸோ 2 இன்ட்டு -1 ஈக்குவல் டு இங்கே மேலே எந்த சார்ஜுமே வரல, அதனால் 0. ஸோ எக்ஸ் இது 0 -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வந்து என்ன? +2. அப்போ இங்கே காப்பர் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு நேம் என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ நேம் சொல்லும்போது நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு லிகான் நேம் சொல்லணும். இதோட பேர் எத்திலமின். இது குளோரோ. எத்திலமினுக்கு இ லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும், குளோரோவுக்கு சி. அப்போ ஆல்ஃபாபெட்டிக்காக பார்த்தா குளோரோ தான் சொல்லணும். டைக்ளோரோ. டை எத்தில் அமீன். இந்த நேம் தப்பு தான், ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கங்க ஏன் தப்புன்னு சொல்கிறேன். டை எத்தில் அமீன் காப்பர் 2. அவ்வளோதான், இது பேர் முடிச்சு. சரி, இந்த காம்பவுண்டுக்கு நேம் சொல்லுவோம். இந்த சிம்பிள் அயன் வந்து NA ஓட வேலன்சி +1. ஒரே ஒரு NA தான் இருக்குது. அப்போ இது +1னா இது மேலே என்ன சார்ஜ் வந்திருக்கணும்? -1. ஸோ இங்கேயும் காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாம். காப்பருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸு இது வந்து என்ன? டையத்தில் அமீன். ஒரு டைம் தான் வந்திருக்குது. ஸோ 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 3 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸ் -3 இஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 + 3 + 2. இங்கேயும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் வருது. சரி, நேம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அயனுக்கு தான் நேம் சொல்லணும். அப்போ இங்கே பாசிட்டிவ் அயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம். ஸோ பாசிட்டிவ் அயனோட நேம் சொல்லியாச்சு. அதாவது சிம்பிள் அயன் தான் இங்கே பாசிட்டிவ் அயன். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அயனை சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் அயனோட நேமுக்கும் சிம்பிள் அயனோட நேமுக்கும் இடையில ஒரு கேப் வேணும். அந்த கேப் விட்டுட்டு லிகாண்டுக்கு நேம் சொல்லணும். இதுக்கு பேர் என்ன? டையத்தில் அமீன், டி. இது குளோரோ. ஸோ அப்போ சி லெட்டர் தான் வரும். அப்போ ட்ரைக்ளோரோ. டையத்தில் அமீன். ட்ரைக்ளோரோ டையத்தில் அமீன் இங்கே ஒரு டைம் தான் வருது. குப்ரேட், ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதுறேன்.
குப்ரேட் 2. ஏன்னா இங்கே நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அயன்னா மெட்டல் அயனோட நேம் ஏட்டுன்னு முடியணும், காப்பர் குப்ரேட்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், டையத்தில் அமீன் அப்படின்னு சொன்னால் அது என்ன? CH3 CH2 twice NH. இங்கே டையத்தில் அமீன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? CH3 CH2 NH2. ஸோ ரெண்டுக்கு ஒரே நேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, அமீன்ஸ் ப்ரைமரி அமீன்ஸ் வரும்போது இந்த டை ட்ரை அதுக்கு போடுறதுக்கு பதிலாக அதுக்கு என்ன தான் போடணும்னா பிஸ் ட்ரிஸ் அதுதான் போடணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டிருக்கணும்னா பிஸ். அப்போ இந்த காம்பவுண்டோட கரெக்டான நேம் என்னென்னா டைக்ளோரோ பிஸ் எத்திலமீன். இந்த எத்திலமீனில் டை ட்ரைங்கிற நேம் வராட்டினாலும் நம்ம என்னென்ன தான் போடுறோம்? பிஸ்ன்னு தான் போடுறோம். என்ன காரணம்னா அப்படி போட்டால் தான் ப்ரைமரி அமீனையும் செகண்டரி அமீனையும் டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இதோட நேம் என்னன்னு சொல்லணும்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட நேம் டைக்ளோரோ பிஸ் எத்தில் பிஸ் எத்திலமின் காப்பர் 2. இது யூஸ்வலாக சொல்லிக்கலாம். இங்கே ஒரு டைம் தான் வருது, இந்த நேம் அப்படியே கரெக்டு தான். சோடியம் ட்ரைக்ளோரோ டைஎத்திலமின் குப்ரேட் 2. ஸோ அப்போ இங்கே என்ன பாயிண்ட் நேம் வச்சுக்கிறீங்கன்னா, ப்ரைமரி அமீன் மோர் தென் ஒன்ஸ் வந்துச்சுன்னா டை ட்ரைன் போடுறதுக்கு பதிலாக பிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட் க்ரீக் ப்ரிஃபிக்ஸஸ் தான் யூஸ் பண்ணணும். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.